கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 56வது வசனம். மத்தேயு 13:56, மேத்யூ 13:56. இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி, அதாவது இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க? இவன் யோசேப்பை தெரியும், மரியாளை தெரியும், அவங்க சகோதரர்கள் 4 பேரையும் தெரியும். யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா, இந்த 4 பேரையும் தெரியும். இது போக சகோதரிகள் எல்லோரும், அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரி இல்லையா? ஏன்னா ஒரு சகோதரினா சகோதரின்னு சொல்லியிருப்பாங்க, சகோதரிகள் எல்லோரும். அப்போ குறைந்தபட்சம் ஒரு 6 பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக மரியாளுக்கும் யோசேப்புக்கும் 6 பிள்ளைகள் பிறந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கத்தோலிக்க சமயத்தில் அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன? மரியாள் எப்பொழுதுமே அவர்கள் கன்னியாக இருந்தாங்க, அவங்க கன்னி மரியாள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். கன்னி மரியாள் தான் இருந்தாங்க எது வரைக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க பிள்ளை பெற்றெடுக்க வரைக்கும். வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு விளக்கி சொல்லுவது என்ன? இயேசு பிறக்கு மட்டும் யோசேப்பு மரியாளை அறியாது இருந்தான். ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன? ஏன்னா அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறக்கவில்லை. இது பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவர் உற்பவிக்கப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல ஒரு கன்னியின் மூலமாய் அவர் பூமிக்கு வந்தார் என்று சொல்லும் விதமாகத்தான் அவர் கன்னியின் மூலமாய் இந்த பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது என்ன மிக தெளிவாக தெரிவது என்ன? மரியாள் இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் தான் கன்னிகையாக இருந்தாங்க. அதற்கு பின்பாக அவர்கள் ஒரு வழக்கமான ஒரு கணவன் மனைவி உறவு கொண்டு அதற்கு பின்பாக அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லக்கூடியதா. ஆனால் நீங்கள் ஒரு சிலர் இதை திருச்சி எப்படி சொல்ல பார்ப்பாங்க? இல்லை அவங்க அவங்களோட கசின்ஸு, எப்படி அவங்க ஒன்று விட்ட சகோதரர்கள் அந்த மாதிரி சொல்ல பார்ப்பாங்க. கிடையவே கிடையாது. மிக தெளிவாக வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக போதிப்பது என்ன? அதாவது மரியாள் அவளும் என்ன, மரியாளுக்கும் ஒரு இரட்சகர் தேவை. ஏன்னா நீங்கள் லூக்கா 1வது அதிகாரத்தில் மரியாளுடைய பாடலில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவங்க சொல்கிறாங்க, என் ஆத்துமா என் இரட்சகர் மேல் களி கூறுகிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ மரியாள் ஒரு கன்னி இல்லை என்று சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்களும் இருந்தாங்க, சகோதரிகளும் இருந்தாங்க. அப்போ இவர்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வந்தது? இப்போ நமக்கு இவங்க அப்பாவை தெரியும், இவங்க அம்மாவை தெரியும், கூட பிறந்த 4 சகோதரர்களை தெரியும், சகோதரிகளையும் தெரியும். அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானம், எப்படி இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பலத்தை செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி அவர்கள் இடர் அடையக்கூடியது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நிறைய இந்த கத்தோலிக்க சமயத்திலிருந்து வர்றவங்களுக்கு மரியாள் கன்னி இல்லை என்று சொல்வதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்க? அவங்க கன்னி மரியாள், அவங்க கன்னி மரியாள்னு சொல்லி அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுறாங்க? மரியாளை வணங்கக்கூடியவங்களாக மாறிடுறாங்க. ரொம்ப தெளிவாக நீங்கள் தயவுசெய்து, ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது கத்தோலிக்க சமயத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் தயவுசெய்து உங்களுடைய வேத வசனத்தை எடுத்து நன்றாக எடுத்து வாசிங்க. எங்கேயாவது மரியாள் மூலமாக ஜெபிக்கலாம் என்று இருக்கிறதா? இல்லை யாராவது புனிதர்கள் மூலமாக, அவங்க சொல்கிற புனிதர்கள் இல்லை தேவதூதர்கள் மூலமாக, மைக்கேல் மூலமாக இல்லை அந்தோனியார் மூலமாக ஜெபிக்கலான்னு எங்கேயாவது ஒரு வசனம் உங்கள் பைபிளில் இருக்குதா? பாருங்கள், நீ தயவுசெய்து உங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? மரியாள் கடைசியாக பேசிய வசனம் என்றால் எங்கே இருக்கிறது? மரியாள் கடைசியாக பேசின வசனம் எங்கே இருக்குது? நமக்கு தெரியும் நல்லா, யோவான் 2வது அதிகாரத்தில் இருக்குது. மரியாள் கூட இருந்த வேலைக்காரங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? அவர் இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, அவர் சொன்னதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிங்க. இதான் அவங்க கடைசியாக பேசின வார்த்தை. வேறு வார்த்தை அவங்க பேசினதா வேத வசனத்தில் இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன மரியாள் மூலமாகவும் அந்தோனியார் மூலமும் இல்லை வேறு யார் மூலம் புனிதர்கள் மூலமாக ஜெபிக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அப்படி எதுவுமே நம்மளுடைய வேத வசனத்தில் கிடையாது.
அதனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிகளே, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் மரியாளை ஆராதிக்கிறவங்களா, மரியாள் மூலமாக ஜெபிக்கிறவங்களா இருந்தால் தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் ஒருவர் மூலமாக தான் நீங்கள் போக முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோடு வாழ கற்றுக்கொள்வீங்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யார் மூலமாவது பிதாவாகிய தேவனிடம் சென்று விடலாம் என்று இருக்கிறவங்களாக இருந்தால் அவர்களும் மனந்திருந்தி, ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.